உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர், ஷார்ட்டஸ்ட் டைமில் மிக சுவையான, டைம் டெஸ்டடாக பிரமாதமாக இருக்கக்கூடிய அரிசி புட்டு. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில் புட்டு, நவராத்திரி புட்டுன்னே சொல்லலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை இப்போது ஹையில் வச்சுருங்க, அடுப்பை கூட வச்சு இதை நல்ல பிஸ்கட் கலருக்கு வறுக்க வேண்டியது தான். இந்த பிஸ்கட் கலரில் வரத்துக்கு இந்த அரிசி மாவுக்கு ஒரு 3 நிமிஷங்கள் அவ்வளவுதான் ஆகும். நல்ல வாசனை வந்துடுச்சு. ரெண்டாவது வாசனை வந்தது மட்டும் இல்லை, நல்ல பிஸ்கட் கலர் வர ஆரம்பித்தாச்சு பாருங்கள். அந்த ஒரு பியூர் ஒயிட்டான அந்த கலர் மாறியாச்சு. நல்ல ஒரு சேஞ்சின் கலர் வந்தாச்சு. இப்படி நீங்கள் எடுத்து இப்படி போடும்போது அது தெரியும். நல்ல பிஸ்கட் கலருக்கு இது வந்தாச்சு. அதனால் இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க வேண்டியது தான். இந்த வறுத்த அரிசி மாவை ஒரு பெரிய பிளேட்டில் போட்டிருக்கேங்க. ஏன்னா நமக்கு சீக்கிரமாக ஆறணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன பிளேட்டில் விட பெரிய பிளேட் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நாம் அந்த மாவு எடுத்த அதே டம்ளரால் ஒரு டம்ளர் மாவு எடுத்ததுலேயே 1.5 டம்ளர் தண்ணி, அதை சும்மா ஒரு லைட் வார்ம்த் வந்தால் தண்ணி சுட்டால் போதும். அந்த ஸ்டேஜில் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதால் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் போட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா ஆறியாச்சு. கையால் தொட முடியுது பாருங்கள், அந்த பதம். ஸோ நல்லா ஆறியாச்சு. இப்போ அந்த சுட வச்ச தண்ணியில் நல்லா அந்த மஞ்சள் பொடியை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கரண்டி இந்த மாவில் அப்படியே விட்டுடலாம். விட்ட பிறகு எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்கன்னா ஓகே, இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கரண்டியால் அப்படியே ஒரு தடவை லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு அதை கொஞ்சம் கை தாங்கிக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கரண்டியவே முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இன்னொரு 1/2 கரண்டி. ஸோ இப்போ நம்ம இதை எடுக்கிற இது பார்த்தீங்கன்னா 1/2 கரண்டியாக தான் எடுக்கிறேன் பாருங்கள். தண்ணி சூடாக இருக்கிறதால கை பொறுக்கிற சூடு வரணும், அதுதான். இது போல் அந்த தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணி கையால் நல்லா இப்படியே திரைச்சி விட்டுற வேண்டியது தான். வரைக்கும் நாம் 1/2 கரண்டியாக 2 தடவை விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னாக்கா, இது போல் பிடிச்சா பிடிக்கணும், விட்டால் விடணும். பட் இது ரொம்பவே உதிருது. அதனால் இன்னொரு 1/4 கரண்டி தண்ணி எக்ஸஸாக போச்சுன்னா கூழாக போயிடும். அதனால் ஒரு 1/4 கரண்டி இது போல் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு இதை கையால் நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு பக்குவம் என்னன்னாக்கா பிடிச்சா பிடிக்கணும், விட்டால் விடணும். ஸோ இந்த எல்லா இடத்தையும் அப்படியே நல்லா கலந்து ஒன்ஸ் அகைன் மாவை திரைச்சிடலாம். இப்படி கையால் திரைச்சிருக்கோம். இப்போ இதற்கான பக்குவம் இப்போ தண்ணியை விட்டு திரைச்சது இல்லையா, அப்போ இதை எடுத்து இப்படி பிடிக்க முடிஞ்சால் இதுதான் பதம். அதுக்கப்புறம் இதை நாம் உதுத்து விட்டுக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டான பதம். அது வர வரைக்கும் தண்ணியை 1/2 கரண்டியாக ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 கரண்டி, அது மாதிரி இந்த பதம் வர வரைக்கும் அப்படி செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான கலர்ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு நாம் இப்போ போவோம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்துக்கிட்டு அது பாயில் ஆகிற வரைக்கும், லைட்டாக பாயில் ஆனால் போகிறோம், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை அலோவ் பண்ணிப்போம். துணியில் அந்த மாவை நாம் போட்டு இதை நல்ல 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி இது மேலே வச்சு இப்படி மூடியால் மூடி வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். அந்த துணிக்குள்ளே கட்டி மூட்டை கூட கட்டலாம் வேண்டாம், வெறும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது போல் ஒரு அடுப்பில் ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு எடுத்துருவோங்க. இந்த துணியில் கட்டி வேக வச்சோம் இல்லையா, அந்த மாவை வெளியில் எடுத்து இது போல் ஒரு ட்ரேயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நாம்
வெல்லத்தை பாகு வச்சுட்டு வந்துடும். ஒரு வாணலியை எடுத்து எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அந்த டம்ளரால் ஒரு 3/4 டம்ளர் தட்டிய வெல்லம் இதை வந்துட்டு பாகு வைக்க போகிறோம். இது கரையட்டும். கரைஞ்சதும் இது நயம் வெல்லமாக இருக்கிறதால வடிகட்ட வேண்டாம், இல்லைன்னா கல் போக வடிகட்டி எடுத்துக்கணும். இது கரையட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பாகு வர ஆரம்பிச்சிரும். டங்கு பதம்னு சொல்லுவாங்க. இந்த பாகு நல்ல தட் இஸ் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகாகி ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பாகை உள்ளே விடும்போது உருட்டினதை நம்ம திருப்பி தண்ணிக்குள்ளே போடும்போது டங்குன்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் பதம். அது மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மாவில் நாம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவல் கொஞ்சம், அதையும் போட்டுடலாம். அடுத்தது முந்திரி பருப்பு பச்சையாகவும் போடலாம், வறுத்தும் போடலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டு. நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போட்டாலும் சரி, இல்லை பச்சையாக போடுறதுனாலும் ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே அவங்கவுங்களோட சாய்ஸு. இப்போ இது போல் முந்திரி பருப்பையும் நாம் இதில் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதில் நாம் ஒரு 2 ஸ்பூன் நெய், முதல் ஸ்டேஜு. இதை விட்டுட்டு கையால் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த நெய், ஏலக்காய், அடுத்தது முந்திரி பருப்பு இதில் பச்சையாகவே போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். சில பேருக்கு முந்திரி பருப்பு பச்சையாக இருந்தால் பிடிக்கல, நல்லா வறுத்து போடணுங்கிறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஸோ இதை நாம் கலந்தாச்சு. பாருங்க, இது நல்லா கரைஞ்சி பாகு வர ஆரம்பிக்க போகுது. அப்படி வரும்பொழுது இந்த தண்ணியில் போட்டு உருட்டி இந்த இடத்துல இப்படி போட்டோன்னா டங் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் இதோட பதமே. இங்கே பாருங்கள், நல்லா சுற்றி சுற்றி கலரும் பொழுது ஆச்சு, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பதம். பாருங்கள், விட்டு பார்க்கலாம். இதை உருட்டி பார்த்தாக்க இது இன்னும் ஃபுல்லாக அந்த திரண்டு வரலை. அதனால் திருப்பவும் இது போல் கலர ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான முறையில் நல்ல டேஸ்டியாக நம்மளால் ஈஸியாகவும் செய்ய முடியும். இப்போ திருப்பியும் கொஞ்சம் விட்டு பார்த்துறோம். நல்ல உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது தக்காளி பழமாக டங்காங்கிறது பார்த்தா தெரியும். ஸோ தக்காளி பழம் தான் வந்திருக்கு. அதனால் இன்னொரு 2 செகண்ட் தான் வரும். அதையே திருப்பி எடுத்து அதுக்குள்ளேயே போட்டாச்சு. நாம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு திருப்பி எடுத்து செக் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல் அதை உருட்டி இந்த இடத்துல ஸோ டங் பதம் வந்தாச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா அருமையாக இருக்குது. டங்குன்னு சத்தம் வந்தது. ஸோ இதை நாம் எடுத்து ஒரு செக் பண்ணிக்கிற, இப்போ வேண்டாம் சொன்னாலே சரி தான், அதை எடுத்து போட்டுடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் இப்போ அந்த உருண்டையும் எடுத்து அந்த செஞ்ச வெல்லத்துலேயே போட்டுட்டு மொத்தமாக கிளறி இப்போ அந்த தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவு மேலே விட்டுற வேண்டியது தான். நீங்களே விட்டுடலாம். இது போல் அந்த வெல்லத்தை வாணலியில் பாகு காய்ச்சினதை இதில் விட்டாச்சு. இப்போ இது போல் நல்ல ஒரு கரண்டியை எடுத்து, சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் போட்டு நல்லா கலந்து செய்ய வேண்டியது தான். ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு இருக்கே, இதோட இப்போவே ஃப்ளேவர் அண்ட் வாசனை பிரமாதமாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்ல இதாக இருக்குது. பண்ணும்போதே சாப்பிட்ற மாட்டோமாங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டி, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்கவே. ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது தட் இஸ் இது நவராத்திரி அப்படிங்கிறதுனால கடவுளுக்கும் நம்ம இதை பிரசாதமாகவும் செய்ய போகிறோம். அதே சமயத்தில் இது டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால
நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் பிரசாதமாக வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். பிரசாதமாக பண்ணும்போது ஆர்டினரி டேஸில் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பண்ணும்போதே நான்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்துருவேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் நல்ல முறையில் ரொம்ப எளிதாகவும் எல்லோரும் ஈஸியாக பண்ணிடக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த புட்டு மாவை தட் இஸ் பாகெல்லாம் மாவில் செலுத்தியாச்சு. இதை நல்லா அப்படியே அழுந்த கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய், இதெல்லாம் இயர்ஸ் டுகெதர் எத்தனை வருஷங்களாக செய்யக்கூடியது. இதற்கு இணை இனிமேல் இல்லை. ஈடு இணையற்ற ப்ரிப்ரேஷன் கூட நான் இதை சொல்லுவேன். ஸோ இது போல் அழுந்த நல்லா கலந்து கொடுப்பாங்க. இதையே சலித்து செய்கிறவங்களும் செய்கிறாங்க. அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி சலித்து செய்யும்போது இது போல் அழுத்தி கலந்து கொடுத்து செய்கிறதோட டேஸ்ட் வரதில்லை. அது உதிராக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஒரு ரெசிபினா எப்படி வேணாலும் செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. அது உதிராக இருக்குமே தவிர இது போல் கையால் அழுத்தி இது கலந்து கொடுத்து செய்கிறதுங்கிறது டாப் நாச், ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டு. அவசியம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொப்போர்ஷன் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம். இன்கேஸ் வேணுங்கிறவங்க 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வெல்லமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் டைம் டெஸ்டட் ரெசிபி. ஸோ பிரமாதமாக இருக்குது. கடையில் வாங்கின அரிசி மாவுங்கிறதால டக்குன்னு ஈஸியாக பண்ணிட முடியுது. இவ்வளோ சுவையான ஒரு புட்டுங்கிறது வீட்டிலையே ரொம்ப சிரமமே படாமல் ரொம்ப எளிதான முறையில் மிக சுவையாக பண்ண முடியுது. ஸோ இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபீஸோட உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம். We will meet you often.